பகுதியே துவங்கும் போதே பெண் எப்படிப்பட்ட ஒரு உழைப்பாளியாக இருக்கிறாள் என்பதற்கு ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு ஒரு மாடு ஒரு வருஷத்துக்கு 1064 மணி நேரம் வேலை பார்க்குது. ஒரு பெண் ஒரு ஆண்டிற்கு 3485 மணி நேரம் வந்து வேலை பார்க்குறாங்க. 1000 மணி நேரம் ஒரு மாடு, ஒரு பெண் வந்து 3485 மணி நேரம் ஒரு பெண் ஒரு ஆண்டிற்கு உழைக்கிறாள் என்று சொன்னால் மாட்டை விட 3 மடங்கு அதிகமாக, எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கேவலமாக இந்த சமூகத்திற்கு தன்னுடைய உழைப்பை ஒரு பெண் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்றுதான் அவருடைய அந்த முதல் பகுதியே துவங்குகின்றது. அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கின்றது. உள்ள இன்னும் எவ்வளவு அதிர்ச்சி எல்லாம் கொடுக்க போறாங்களோ அப்படின்னு தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை படிக்கும் போதே நமக்கு வந்து இருக்குது. அதோட சேர்த்து சார் சொன்ன மாதிரி, அதாவது பெண்கள் வீட்டில் வந்து உழைக்கிறது ஒரு மதிப்பே கிடையாது. அவங்க கூட இதில் அந்த அந்த முதல் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு வெண்ணி வைக்க தெரியாததை கூட ரொம்ப பெருமையாக பேசுகிற ஆண்கள் தான் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு, டிவி நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும்போது ஆண்களும் அதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க. அதை விட ரொம்ப வருத்தம் என்னென்னா, அவங்களுடைய மனைவிகளும் அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு டீ கூட போட தெரியாதுங்க, நான் ஷூ தொடச்சி வைக்கிறது கூட நான் தாங்க தொடச்சி வைப்பேன், குளிக்க போகும்போது ஒரு துண்டு டவல் கூட நான் வந்து பாத்ரூமில் நான் தான் எடுத்து போடுவேன். ஏங்க ஒரு டவல் கூட எடுத்து போடாது. உண்மையிலே வந்து இது வந்து எருமை மாடு தான், அது பாட்டு நடந்து போகும், அது பாட்டுக்கு வரும், எதுவுமே அதுக்கு வேலையே இல்லை. டவல் கூட எடுத்து ஒரு பெண் தான் போடணும் அப்படின்னா அப்போ வந்து அந்த மனுஷன், அதாவது ஆண்களை பற்றிய ஒரு பிம்பம், எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் இந்த சமூகத்தில் இருக்கின்றதை பாருங்கள். ஆண் என்பவன் வேலைக்கு போய் உழைத்துட்டு சம்பாதிக்கிறவன், பெண் என்பவள் வீட்டில இருந்து வேலை பார்க்கிறவன் அப்படின்றதான் வந்து இன்னைக்கு சொல்லப்படுது. ஆனாலும் கூட